நம்ம ஹீரோவும் தட்சணாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நானும் ஒரு புள்ளைய லவ் பண்றேன், நீ எங்க ஊருக்கு வாடான்னு கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லவ்வர் கூட பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தனியா நின்னுட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோவும் பாக்குறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறனால அந்த பொண்ணு கிட்ட போய் உங்க ஹேர் கலர்னா நல்லா இருக்குன்னு சொல்றான். அந்த பொண்ணு பதிலுக்கு உங்களோட கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே இவன்ட்ட இம்ப்ரெஸ் ஆகி நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா, நீங்க கமிட்டடா சிங்கிளான்னு கேக்குறா. இவனும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் யாரையும் லவ் பண்ணல, சிங்கிள் தான்னு போய் சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு பார்க்குக்கு போறாங்க. அங்க எல்லாருமே கொடைய வச்சு கப்புள்ஸ்னா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணு புதுசா ஒரு கொடைய வாங்கிட்டு இவன் கூட உட்கார்ந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு ஒரு சிலர் வந்து அந்த பார்க்ல ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையுமே வீடியோ எடுத்து அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அவனோட ஃப்ரெண்டு கூட ஊருக்கு கிளம்பிடுறான். நான் தட்சணாக்கு துரோகம் பண்ணிட்டேனோன்னு புலம்பிக்கிட்டே வரான். அடுத்த நாள் தட்சணாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னைய மாதிரியே ஒருத்தவனை வீடியோல பார்த்தேன்னு சொல்றா. அவன் கையில எல்லோ கலர் கொடனா வச்சிருந்தான், உன்னைய மாதிரியே அப்படியே இருந்துச்சுன்னு சொல்றா. நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம தட்சணா கிட்ட சொல்லிடலாமான்னு இவனு நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து இவனோட ஃப்ரெண்டு வந்து இவன் கையில கொடைய கொடுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்த நம்ம தட்சணாவும் அந்த வீடியோல ஒரு பொண்ணு கூட இருந்தது நீதானான்னு கேக்குறா. இவனும் நாதான்னு சொல்லிடுறான். நீ ஏன் அந்த பொண்ணு கூட உட்கார்ந்தேன்னு அவளும் கேக்குறா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தனால அந்த பொண்ணு கூட உட்கார்ந்தேன்னு இவனும் உண்மையை சொல்லிடுறான். இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிடுறாங்க. இதனாலே நம்ம ஹீரோக்கு படிப்புல கரெக்டா கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. பசங்க கூட நான் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை வெறுப்பேத்தணும்னு நம்ம தட்சணா வேற ஒரு பையன் கூட க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் அவளை வெறுப்பேத்தணும்னு இவன் வேற ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் தட்சணா கிட்ட போய் நீ பழகுற பையன் நல்ல பையனே கிடையாது, அவன் கிட்ட பேசாதன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு இவ கொஞ்சம் கூட காதுல வாங்காம இவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. ஒரு நாள் இந்த பொண்ணு அவன் கூட லைப்ரரியில உட்கார்ந்து இருக்கும் போது அவன் இல்லாதப்ப அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை இவளும் பாக்குறா. பார்த்தா அவன் நிறைய பொண்ணுங்க கூட பேசி பழகி நிறைய பொண்ணுங்களை கலட்டி விட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்கும் இதுனா தெரிய வருது. இதனால இவனையும் பலாருன்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் நம்ம தட்சணா கிட்ட பழகுனதனா வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இத நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு நம்ம தட்சணா கிட்ட இழுத்துட்டு போய் காட்டுறான். இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணு நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்ன ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிற, நீ எப்படி இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.